அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை. நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஔவையார் அருளிய நல்வழி. உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொள்ளக் கிடையா குவலயத்தில் வெள்ளக் கடலோடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொள்ளக் கிடையா குவலயத்தில் வெள்ளக் கடலோடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. பொருள்: முற்பிறவிகளில் நாம் செய்யும் நல்வினை மற்றும் தீவினைகளை பொறுத்துத்தான் இந்த பிறவியும் இப்பிறவியில் சுகதுக்கங்களும் அமைகின்றன என்பதை முன் பாடல்களில் சொன்னார். இப்பாடலில் அக்கருத்தை ஒட்டியே இன்னொன்றையும் சொல்கிறார். அதாவது, ஒருவருக்கு விதியின் காரணமாக அமைந்த சுகத்தை ஒருவர் அடைய முடியுமா? அதற்காக கடல் கடந்து சென்று மீண்டு வந்தாலும் வேறு என்ன செய்தாலும் விதியின் காரணமாக அமைந்த ஒருவருடைய சுகத்தை இன்னொருவர் அடைய முடியாது என்பதை வலியுறுத்துகிறார். மாளிகை கட்டி தேக்கு மரக்கட்டில் செய்து அதில் இலவம் பஞ்சு மெத்தையை போட்டு படுத்தாலும் பெரிய பணக்காரர்கள் கூட அமைதியான சுகமான தூக்கமின்றி தவிக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் சாலையோரத்தில் இருக்கும் மரநிழலில் செல்வத்தினால் ஏழையாக இருக்கும் ஒருவர் கட்டாந்தரையில் எந்த வசதியும் இன்றி ஆனால் அமைதியாக சுகமாக தூங்குவதையும் காண்கிறோம். பணக்காரருக்கு செல்வத்தினால் சில சுகங்கள் இருக்கலாம். ஆனால் ஏழை பெறும் அமைதியான சுகமான அனுபவங்களை பெற முடிகிறதா? இல்லை, பெற முடிவதில்லை. சரி, நம்மிடம்தான் பணம் இருக்கிறது. ஏழை அனுபவிக்கும் அமைதி மற்றும் சுகம் இவற்றை நாம் பெறலாமே என்றால் பெற முடியுமா? பெற முடியாது. என்ன செய்தாலும் ஒருவரின் சுகத்தை இன்னொருவர் பெற முடியாது என்கிறார் ஔவையார். இக்கருத்தையே வள்ளுவரும் தன்னுடைய ஊழ் எனும் அதிகாரத்தில் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்கிறார். ஔவையார் இந்த நல்வழிப்பாடலில் சுகத்தை வைத்து சொன்னாலும் துக்கத்துக்கும் இந்த விதி பொருந்தும் என்பது சிந்திக்கத்தக்கது. உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொள்ளக் கிடையா குவலயத்தில் வெள்ளக் கடலோடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு.